ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநா துணை சீரில் வந்து என்ன நடக்க போதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து நம்ம சோழன் வந்து கொஸ்டின் கேட்குறாங்களே, நீ ஒன்று போலீஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. நம்ம நிலா வந்துட்டு உங்கள் வேலை ஏதாவது மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே சிக்கன் எடுத்து வந்து சமைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சிக்கன் வந்து எட்டு வந்துடுறாங்க. எட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வந்து வெளியே உட்காந்து வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து டேஸ்ட் பார்க்குறாங்க. நம்ம சோழனுக்கு வந்து கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை. உடனே சோழன் ஒரு பக்கம் வந்து எச்சு உரிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஏக்கத்தில் உட்காந்துருக்காப்புல. உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் ஒரு பக்கம் ஒரு வேலை பார்க்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபன் 2-3 டிஃபன் வந்து எட்டு வந்து அதில் வந்து டிஃபன் வந்து அந்த பிரியாணி வந்து அடைக்கிறாரு. அடிச்சோன்னா யாருக்குன்னே எங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியும் தான், சந்தாக்கு தானே கொண்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டே நம்ம சேரன் வந்து அந்த பிரியாணி வந்து கொண்டுட்டு போயிட்டாரு. கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அங்கே போய் வந்து அவங்க 2 பேர் வந்து சமைக்காம தான் உட்காந்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்து சாப்பாடே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் 2 சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து நல்லா 3 பேரோட ஷேர் பண்ணி என்னடா சின்னட்ட பாயிண்ட் வர பெரிய பாயிண்ட் வந்து நானும் சேர்ந்து நல்லா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 3 பேர் வந்து ஐஸ்கிரீம் தின்னுட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தாவோட மாமா தான் ஃபோன் அடிக்காரு. சென்னைக்கு வந்துட்டு நீங்கள் எங்கே இருக்கிற ஏரியான்னு உங்களை நான் கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து பயங்குடுத்தி விட்றாங்க நம்ம சந்தாவை. உடனே நம்ம சேரன்னு சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட விருப்பம் இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லவும் சந்தா ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு மாட்டிக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியாக வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம பாண்டியன் வந்து நான் லெமன் டீ போட்டு வரேன்னு சொல்லிட்டு லெமன் டீ வந்து போடுற நல்லா டான்ஸ் ஆடிட்டே ஜாலியாக வந்து லெமன் டீ வந்து போட்டுட்ருக்காரு. உடனே நம்ம நிலாவும் பல்லவாது சோழனும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு திரும்பும்போது 2 பேரும் முட்டிடுவாங்க. என்னாச்சு அப்படிங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து டீ வந்து கொடுக்க நம்ம பல்லா வந்து செம்ம கடுப்பில் இருக்காரு. ஏன்னா வெளியே வந்து அவங்க அப்பா வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. எங்கள் அம்மா வெளியே துரத்தி விட்டது இல்லாமல் நீ நல்லா பாட்டு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து பல்லவாக்கு வந்து ஒரு பக்கம் எண்ணெய் வந்து போய்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேட்டு இருக்க பார்த்து நம்ம பல்லவா இருந்துட்டு யோ நிறுத்தியா பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. உடனே அவங்க அப்பா இருந்து உள்ள கெஞ்சி வராங்க. என்னையவா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எஞ்சி வர்றாங்க. ரேடியோவெல்லாம் பிடிங்கி உடச்சிட்டு எங்கள் அம்மாவே நீ கொல்ல பார்த்தவன் தானே, எதுக்கு நீ இப்படி பண்ணுற, எதுக்கு எங்கள் அம்மா வீட்டை விட்டு துரத்துன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்து நீ கம்முன்று பல்லவா, உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சின்ன பையன் மாதிரி இரு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பல்லவா வந்து கேட்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஃபுல்லாமே தான் நடக்குது. ஓகே பை டாடா. அந்த வீடியோ பிடிச்சா மறக்காம என்ன சொல்ல வந்து சப்ஸ்கிரைப்